பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமான நமது மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் இந்த 40 நாள் தியானத்திலே 15 நாட்களாக நம்மில் இருக்க வேண்டிய நல்ல குணங்களை குறித்து, அவைகளை நாம் வளர்த்து கொள்ளும் போது, கடைபிடிக்கும் போது நாம் பெற்றுக்கொள்கின்ற ஆசீர்வாதங்களை குறித்து பல காரியங்களை தியானித்து வந்தோம். உங்களுக்கு இவைகள் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். தொடர்ந்து நம்மில் இருக்கக்கூடாத, நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய சில தீய குணங்களை குறித்து நாம் தொடர்ந்து இந்த நாட்களிலே தியானிப்போம். நம்மை சீர்படுத்தி கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. சரி, லென்த் நாட்கள் 16ஆம் நாள் தியானத்திலே 40 days லைஃப் சேஞ்சிங் 40 தாட்ஸ், 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மாற்றும் 40 குணங்கள் என்ற தலைப்பில் 16ஆவதாக நம்மில் இருக்கக்கூடாத குணமாகிய ஈகோவை குறித்து தியானிப்போம். ஈகோ என்றால் என்ன? ஈகோ என்பது சுயநலம், தன்னை பற்றியே சிந்திப்பது, தன்னை போல யாரும் இல்லை என்ற தலைகணம், தான் சொல்வதுதான் சரி என்ற அகங்காரம் ஆகியவற்றின் ஒட்டுமொத்த வெளிப்பாடுதான் ஈகோ. ஒருவரின் ஈகோ என்பது அவர்களின் சொந்த மதிப்பின் உணர்வு என்று சொல்லலாம். உதாரணமாக, ஒருவருக்கு ஈகோ இருந்தால் அவர்கள் தான் மிகவும் முக்கியமானவர்கள் மற்றும் மதிப்பு மிக்கவர்கள் என்று நினைப்பார்கள். தாங்கள் செய்தது தவறு என்று ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள். இதை எண்ணும் போது இந்தியானா போலிஸ் நியூஸ் என்னும் பத்திரிகை நிறுவனரான ஜான் ஹாலிடே என்பவர் ஒரு நாள் தனது பத்திரிகையில் சாதாரண வார்த்தை ஒன்றை எழுத்து பிழை செய்துவிட்டதை கண்டு அதிக அளவில் எரிச்சல் அடைந்தாராம். ஹைட் என்ற வார்த்தை HEIGHT என்ற வார்த்தை HIGHT என்று அச்சிடப்பட்டிருந்தது. யார் இந்த தவறை செய்தது என்பதை கண்டுபிடிக்க அலுவலகத்தில் உள்ள அனைவரையும் கேள்வி மேல் கேள்வி கேட்டு துளைத்தாராம். கடைசியாக ஜான் ஹாலிடே தான் அதை எழுதி அதற்கு பிழை திருத்தத்தையும் செய்தவர் என்பது தெரிய வந்தது. உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் அப்படி எழுதியிருந்தால் அதுதான் சரியாக இருக்கும் என்று பெருமையாக சொன்னவர் அடுத்த 30 வருடங்களாக தனது பத்திரிகையில் அதையே சரியானது என்று பின்பற்றினாராம். 30 வருடங்களாக HEIGHT என்ற வார்த்தை HIGHT என்று தவறாகத்தான் அந்த பத்திரிகையிலே அச்சிடப்பட்டது. ஹாம், ஜான் ஹாலிடேயின் இந்த ஈகோ குணம் அவரை தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ள விடவே இல்லை. இப்படித்தான் என்று இந்த ஈகோ குணத்தினால் செய்த தவறுகளை ஒத்துக்கொள்ள மனமில்லாத அநேகர் இந்நாட்களில் இருக்கின்றார்கள். ஒரு மனிதனுக்கு பணம், படிப்பு, புகழ், அழகு, செல்வாக்கு ஆகியவை கூடும் பொழுது அவர்களை அறியாமலேயே படிப்படியாக அவர்களுக்குள் இந்த மமதை, ஆணவம், செருக்கு, திமிர், கர்வம், அகங்காரம் போன்ற சுய சிந்தனைகள் மேலோங்கி விடுகின்றன. அந்த நேரத்தில் அவர்களுடைய பணிவு அவர்களை விட்டு நீங்கி விடுகின்றது. இந்த பணிவு ஒருவரை விட்டு நீங்குவதன் சுருக்கமே ஈகோ என்று சொல்லலாம். தான் எப்பொழுதும் பிறரை விட ஒரு படி மேலே இருக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் ஈகோ என்பதன் சுருக்கமான வரையறை. இன்னொரு வகையில் சொல்வதென்றால் பணிவு, அடக்கம், சகிப்புத்தன்மை, கருணை, அனைத்து மனிதர்களையும் சமமாக கருதுவது, உயிர்களிடம் இரக்கம் காட்டுவது போன்ற பண்புகள் இல்லாமல் போவதும் ஈகோதான். நம்முடைய பலவீனத்தை யாராவது சுட்டி காட்டினார் என்றால் அந்த ஈகோ உடனே விழித்து கொண்டு அவரோடு மோதல் ஏற்படுகின்றது. தன்னை விட மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்ற எண்ணம் ஈகோ ஆட்களுக்கு உடனே வந்துவிடும். இந்த ஈகோ அதிகமுள்ள ஆட்கள் தன்னை விட குறைந்த படிப்பு, தன்னை விட குறைந்த பதவியில் வேலை செய்பவர்கள், தன்னை விட குறைந்த அந்தஸ்தில் உள்ளவர்களிடம் அதிகம் பேச மாட்டார்கள். அவர்கள் தவறு செய்தால் மன்னிக்க அவர்களுக்கு மனமே வராது. தங்களை பெரிய ஆளாக காண்பிப்பதற்கு எப்போதும் முயற்சி செய்வார்கள். அதிக முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்பதில் தீவிரமாக இருப்பது, முரண்டு பிடிப்பது, முட்டுக்கட்டை போட்டு இழுத்தடிப்பது இவர்களுடைய வழக்கமாக இருக்கும். நான் தான் என்னும் அகங்காரம், இருமாப்பு, ஆணவம் என இடத்திற்கேற்ப அவர்களுடைய குணம் மாறிக்கொண்டிருக்கும்.
ஈகோ என்ற சொல் பைபிளில் எங்கும் பயன்படுத்தப்படவில்லை. ஏனெனில் இது அறிவியலால் மிகவும் பிற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வார்த்தை. ஆனால் வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 16:5, மனமேட்டிமையுள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கையோடே கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான் என்று சொல்கிறது. ஈகோ என்ற வார்த்தையை எண்டிங் காட் அவுட் என்பர். அதாவது கடவுள் நம்மை விட்டு வெளியேறுகிறார் என்பதன் சுருக்கம் என்று பொதுவாக சொல்வார்கள். சரி, ஈகோ குணத்தை நாம் எப்படி திருத்திக் கொள்ளலாம்? நாம் திருத்திக் கொள்ள என்ன செய்யலாம்? முதலாவதாக, நான் எப்போதும் சரியானவன் என்ற எண்ணத்தை மறுபரிசீலனை செய்யுங்கள். நான் எப்போதும் சரியாகத்தான் நடந்து கொள்கிறேன் என்ற எண்ணத்துடன் செயல்படுகின்றவர்கள் மற்றவர்களுடைய செயல்கள் சரியாக இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னால் மட்டுமே எதையும் சரியாக செய்ய முடியும் என்று எண்ணி பிறருடைய கருத்துக்களை கேட்கக்கூட விரும்பாதவர்களுக்கு தற்பெருமை பிடித்தவர்கள் என்ற பட்டமும் கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே தவறுகளை திருத்திக் கொள்ளவும் மற்றவர்களுடைய கருத்தை கேட்கவும் ஏற்றுக்கொள்ளவும் பழகிக்கொள்வது நல்லது. இரண்டாவதாக, நம்மிடம் உள்ள நல்லவற்றை எண்ணி நாம் மகிழ வேண்டும். என்னிடம் அது இல்லை, என்னிடம் இது இல்லை என்று சொல்லி வருத்தப்படுவதற்கு பதிலாக நம்மிடம் இருக்கும் நல்லவற்றை எண்ணி நாம் மகிழ வேண்டும். குறிப்பாக நம்முடைய உடல் அமைப்பு, நம்மிடத்தில் இருக்கின்ற பணம், நம்முடைய வேலை, நம்முடைய சுற்றுப்புற சூழல், நம்முடைய வசதிகள், இவற்றை பற்றி நாம் ஒருபோதும் தவறாக எண்ணக்கூடாது. அவற்றினால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும். இல்லாததை பற்றி மனம் ஏங்கும் போது அவற்றை பெறுவதற்காக இல்லாத ஒன்றை இருப்பது போல காட்டிக்கொண்டு தற்பெருமை பேச வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். இதனை தவிர்க்க நம்மிடம் இருப்பவற்றில் நாம் எப்போதும் திருப்தி காணும் மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, நம்மை பற்றி எப்போதும் பிறரிடம் பெருமையாக பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். தேவையில்லாத சூழலில் நம்மை பற்றி நாம் அடிக்கடி பெருமையாக மற்றவரிடம் பேசும்போது அது மற்றவர்களுக்கு பயன்படாத தகவலாக மாறிவிடுகின்றது. பின்னாளில் அதுவே நமக்கு தீங்காக மாறிவிடவும் வாய்ப்புள்ளது. ஆதலால் நம்மை பற்றி மற்றவரிடம் பெருமையாக பேசுவதை, வீண் காரியங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதை நாம் தவிர்த்து கொள்வது நல்லது. நான்காவதாக, மற்றவர்கள் பாராட்டுவதை கேட்க வேண்டும் என எப்போதும் நாம் எதிர்பார்க்க கூடாது. சில பிள்ளைகளிடம் நாம் பார்த்திருக்கலாம், படிப்பில் முதலிடம் பெற்ற மாணவிகள் கூட சில வேளைகளில் எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்வார்கள், நான் ஒன்றுமே படிக்கவில்லை என்று சொல்வார்கள். உடனே மற்ற மாணவர்கள் என்ன சொல்வார்கள், நீ எல்லாம் அப்படி சொல்லாதே, உனக்கு எல்லாம் தெரியும் என்று மற்றவர்களிடமிருந்து பாராட்டு பெறுகிறதை பின்னர் அவர்கள் நினைத்து மகிழுவார்கள். இத்தகைய பாராட்டை அடிக்கடி கேட்க அவர்கள் மனம் ஏங்கும் போது ஈகோ எனப்படும் தற்பெருமை உருவாகின்றது. அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிறருடைய பாராட்டை நாம் எப்போதும் பிறர் நம்மை குறித்து பெருமையாக பேசுவதை நாம் எதிர்பார்ப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது. பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக சிலர் ஏதாவது பேசுவார்கள். தன்னை மற்றவரிடம் தரம் தாழ்த்தி பேசி அதனை அவர்கள் மறுப்பதன் மூலம் மகிழ்ச்சி காண்பதை தவிர்ப்பது நல்லது. இப்படி பல காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பிரிவினை உண்டாகிறதற்கு காரணம் கூட இந்த ஈகோ தான். இன்று அநேக கணவன் மனைவி பிரச்சனைகளுக்கு முக்கிய ஒரு காரணம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழாததும் தங்களுக்குள் யார் பெரியவர் என்று வாதிடுவதும் தான். இதை எண்ணும் பொழுது நான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் எனக்கு நினைவிற்கு வருகின்றது. ஒரு புதுமண தம்பதி தங்கள் வாழ்க்கை பயணத்தை துவங்கினார்கள். சிறிது காலத்திற்குள்ளாக அவர்களுக்குள் சண்டை வர தொடங்கியது. முதலில் ஒருவர் குறைகளை மற்றவர்கள் சுட்டிக்காட்டியதால் ஆரம்பித்த சண்டை நாளடைவில் பெரிதாகி கடைசியில் ஒருவரையொருவர் பிரிந்து தங்கள் சொந்த ஊருக்கு செல்ல தீர்மானித்தனர். இருவரும் பேருந்திற்காக காத்திருந்தனர். அந்த வேளையில் அந்த வழியாக பார்வையற்ற ஒருவர் நடக்க இயலாத ஒருவரை சுமந்து வருவதை கண்டனர். நடக்க இயலாதவரின் வழிகாட்டுதலில் வந்து கொண்டிருந்த பார்வையற்றவர் திடீரென இடறி கீழே விழ நேர்ந்தது. கீழே விழுந்த இருவரும் ஒருவர் காயத்தை மற்றவர் தேய்த்துவிட்டு
ஐயோ, என்னால் தான் இப்படி ஆயிற்று என்று இருவரும் மாறி மாறி சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்கள். அதை கேட்டுக்கொண்டிருந்த இந்த தம்பதிகளுக்கு, நீங்கள் இருவரும் விழுந்து காயப்பட்டாலும் ஒருவரையொருவர் நீங்கள் குற்றம் சொல்லாமல் தவறை உங்கள் மீதே சுமத்தி கொள்கிறீர்களே, ஒருவர் மேல் ஒருவர் இவ்வளவாய் அன்பாய் இருக்கிறீர்களே என்று ஆச்சரியத்துடன் கேட்டார்களாம். அதற்கு அவர்கள், பார்வை இல்லாத எனக்கு அவர் கண்ணாக இருக்கின்றார், நடக்க இயலாத அவருக்கு நான் கால்களாய் இருக்கிறேன். நாங்கள் ஒருபோதும் எங்களை இரு நபர்களாக நினையாமல் ஒரே சரீரமாகவே நினைக்கின்றோம். இன்பத் துன்பங்களை சமமாகவே பகிர்ந்து கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு தங்களுடைய பயணத்தை தொடர்ந்தார்களாம். இதை கேட்ட அந்த புதுமண தம்பதிகள் தங்கள் தவறை உணர ஆரம்பித்தனர். நாம் ஒருவரையொருவர் குறை சொல்ல அல்ல, ஒருவர் குறையை மற்றவர் நிறைவு செய்யவே தேவனால் ஒருவருக்கொருவர் துணையாக்கப்பட்டோம் என்று உணர்ந்து கொண்டனர். இனி நாம் இருவர் அல்ல, ஒரே சரீரமாக இன்பத் துன்பங்களை ஏற்றுக்கொள்வோம். எதையும் மறைக்காமல் பகிர்ந்து கொள்வோம். விட்டு கொடுப்பதிலே விட்டு கொடுப்போம் என்று சொல்லி தீர்மானித்தார்களாம். ஆம், நாமும் கூட இந்த ஈகோவை விட்டுவிடும் போது நல்ல நண்பர்களையும் சிறந்த உறவுகளையும் பெற்று நிம்மதியுடன் வாழ்வோம். கடைசி நாட்களில் பலருடைய மனப்பான்மையில் இந்த ஈகோ ஒரு முக்கிய அம்சமாக இருக்கும். 2 தீமோத்தேயு 3:1-5 சொல்கிறது, கடைசி நாட்களில் சமாளிக்க கடினமான காலங்கள் இங்கே இருக்கும். ஏனென்றால் மனிதர்கள் தங்களை விரும்புபவர்களாகவும் பணத்தை விரும்புபவர்களாகவும் தற்பெருமை உள்ளவர்களாகவும் கர்வம் உள்ளவர்களாகவும் தூஷிக்கிறவர்களாகவும் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் நன்றியற்றவர்களாகவும் விசுவாசம் அற்றவர்களாகவும் இயற்கையான பாசம் இல்லாதவர்களாகவும் எந்த உடன்படிக்கைக்குள் வராதவர்களாகவும் அவதூறு செய்பவர்களாகவும் சுய கட்டுப்பாடு இல்லாதவர்களாகவும் கடுமையானவர்களாகவும் நன்மையை விரும்பாதவர்களாகவும் இருப்பார்கள். இவற்றை விட்டு விலகுங்கள் என்று வேதம் சொல்கிறது. எவ்வளவு அழகாக இந்நாட்களில் நடக்கின்ற காரியங்களை குறித்து எப்போதோ வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை படிக்கும் போது இந்நாட்களில் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்ற காரியங்களை குறித்து எப்போதோ ஆவியானவர் வார்த்தையாக நமக்கு இந்த வேதாகமத்திலே கொடுத்திருக்கின்றார். இக்காரியங்களை படிக்கின்ற நாம் கடைசி வரிகளில் சொல்லப்பட்டிருக்கின்றதை போல நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? இவற்றை விட்டு நாம் விலக வேண்டுமாம். அநேக குடும்பங்களில் அநேக உறவுகளில் பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் யாரோ ஒருவர் தாழ்ந்து போகாததால், யாரோ ஒருவர் விட்டு கொடுக்காததால், யாரோ ஒருவர் தன்னை போல பிறரை நேசிக்காததால் முழு குடும்பமும் பாதிக்கப்படுகிறது. தாழ்ந்து போகிறதிலே விட்டு கொடுக்கிறதிலே யார் முந்திக் கொள்கிறார்களோ அவர்கள் ஒரு நாளும் கெட்டு போகிறதில்லை. எனக்கு அன்பானவர்களே, இன்று ஈகோவை குறித்து பல காரியங்களை நாம் தியானித்தோம். ஒன்றுக்கும் உதவாத இந்த ஈகோவை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய போகின்றோம்? ஈகோவை விட்டு விடுவோம். கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ பிரயாசப்படுவோம். இன்று நாம் இந்த ஈகோவை குறித்து கற்றுக்கொண்ட காரியங்களை மற்றவர்களுக்கு ஷேர் செய்வோம், ஃபார்வர்ட் செய்வோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அகம்பாவம், ஈகோ இருந்ததால் பெனினால் அன்னாளோடு சமாதானமாக இருக்க முடியவில்லை. பெனினால் எப்பொழுதும் அன்னாளை மனம் அடியும்படி பேசுவார், மனதை காயப்படுத்தும்படி பேசுவார். காரணம் என்ன? அவள் பிள்ளைகள் பெற்றெடுத்தால் அன்னாலோ பிள்ளைகள் பெறவில்லை. ஆதலால் நான் சாதித்து விட்டேன், அவள் தோல்வி அடைந்தவளாய் இருக்கிறான். அவளுடைய குறைகளை சுட்டி காட்டி அன்னாலை காயப்படுத்துகிற பெண்ணாக இருந்தாள் பெண்ணினாள். இன்று கூட பெண்ணினாலை போல மக்கள் குறைகளை சுட்டி காட்டி காயப்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற மக்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று கண்ணீரோடு இருக்கிறீர்களா? என் விஷயத்துல மாத்திரம் ஆண்டவர் ஏன் மௌனமாய் இருக்கிறார்? என் கண்ணீர் மட்டும் ஏன் மாறவில்லை என்று சொல்லி வேதனையோடு கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? வேதத்தில் பார்ப்பீரானால் சாராள், அவள்தான் ஆகாரை தன் கணவரோடு சேர்த்து வைத்தாள்.
ஆனால் அந்த அடிமை பெண் ஆகார் பிள்ளை கற்பம் தரித்த பிறகு சாரல் யோசித்தார், நான் எஜமாட்டி, எனக்கு இல்லாத ஒரு நன்மை அவளுக்கு எப்படி கிடைக்கும் என்று மேட்டிமையோடு அவளை துன்பப்படுத்தினாள், காயப்படுத்தினாள். இன்று கூட தன் கையிலே அதிகாரம் இருக்கிறது என்று எண்ணி தன் அதிகாரத்தை பயன்படுத்தி இன்று உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய நன்மைகள், நியாயமா கிடைக்க வேண்டிய சலுகைகள், நியாயமா கிடைக்க வேண்டிய மேன்மைகளை தராமல் நீங்கள் செய்த அன்பை, நீங்கள் காட்டின தியாகத்தை மறந்து இன்று உங்களை காயப்படுத்துகிற மக்கள் இருக்கிறார்கள். அது நிமித்தம் கஷ்டத்தோடு, வேதனையோடு, அவமானத்தோடு எத்தனை நாட்கள் இந்த கஷ்டம் வேதனையோடு இருக்கிறேன் என்று சொல்லி அழுகையோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தேவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். சவுல் ராஜா ஒரு ராஜாவாக இருந்த போதிலும், ஆள்பலம், பணபலம் எல்லாம் இருந்த போதிலும், அவர் தாவீது தனக்கு மேலாக பெயர் எடுத்து விட்டான். தனக்கு மேலாக அவன் வந்து விடுவானோ என்று அச்சம் கொண்டவராக, பொறாமை கொண்டவராக, மேட்டிமை உள்ளவராக தாவீதை துரத்தி கொல்லும்படி எத்தனைத்தார். வனாந்தரத்தில் ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை, தன் குடும்பத்தை எல்லாரையும் விட்டுவிட்டு ஒரு அனாதை போல தாவீது அங்கங்கே அவர் ஓட வேண்டதாக இருந்தது. என்று நீங்கள் கூட எல்லா இருந்தும் தன்னந்தனியாக வாழ்க்கையோட போராடுகிறேன். என்னை ஆறுதல் சொல்ல, எனக்குன்னு உதவி, எனக்கென்று உதவி செய்ய, அன்பு காட்ட ஒருவரும் இல்லை என்று சொல்லி அழகியோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற தேவனாகிய கர்த்தர் நீங்கள் வடிக்கிற துன்பத்தை, நீங்கள் படுகிற பாடுகளை, நீங்கள் படுகிற வேதனைகளை ஆண்டவர் அறிவார். ஈகோ நிமித்தம் கஷ்டங்களை, வேதனைகளை, கவலைகள் ஊடாக, அவமானங்கள் ஊடாக கடந்து செல்கிறதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த வேதனையோடு சென்ற அன்னாலை தான் தேவன் தலையாக, தீர்க்கதரிசியின் தாயாக, சந்ததிக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். இப்படியாக ஒடுக்கப்பட்ட அந்த ஆகாரை தான் தேவன் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை, ஒரு சந்ததியை கொடுத்தார். அற்பமாக, ஏளனமாக எண்ணப்பட்டு கொலை செய்யும்படி எத்தனைத்த அதே சவுல் வீட்டாருக்கு முன்பாக தாவீதோட வீடோ நாளுக்கு நாள் விருத்தடைந்தது. தாவீது அதே சவுலுக்கு முன்பாக சரித்திரத்தில் இடப்படைக்கிற ஒரு மனிதனாக அவர் எழும்பினார், உயர்ந்து நின்றார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் வடித்த கண்ணீர், நீங்கள் பட்ட பாடுகள், பிரச்சனைகள் மத்தியிலே சுய நலமாக காரியங்களை சிந்தித்து காரியங்களை செய்யாதபடி கர்த்தர் செயல்படும்படி விட்டு கொடுத்திருக்கிறீர்கள் அல்லவா? கர்த்தரை சார்ந்திருக்கிறீர்கள் அல்லவா? விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதாக சரித்திரம் அல்ல. உங்கள் கண்ணீருக்கு, உங்கள் வேதனைகளுக்கு, உங்கள் அவமானங்களுக்கு ஏற்ற பலன் வருவது நிச்சயம். உங்கள் முகம் வெக்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் ராஜாதி ராஜாவாக இருந்த போதிலும், தேவாதி தேவனாக இருந்த போதிலும், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற தேவனாக இருந்த போதிலும், ஒரு சாதாரண மானிடனாக இந்த உலகத்தில் அவதரித்தார். பொறுமையோடு எல்லாவற்றையும் சகித்தார். அவருடைய பொறுமை வீண் போகவில்லை. ஆதலான் தேவன் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமமாக அவர் நாமத்தை உயர்த்தினார். நீங்களும் பிரச்சனைகள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே பொறுமையா இருந்து பாருங்க. கர்த்தரை நம்பி பாருங்க. கர்த்தர் செயல்பட விட்டு கொடுத்து பாருங்க. தேவன் உங்களை உயர்த்துவார், உங்களை கனப்படுத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வாதமாக வைப்பார். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமல்ல நல்ல தகப்பனே, கவலையோடு இருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தை நீ ஏக்கத்தை பார்க்கிறீரப்பா. உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமா விளங்கும் என்று சொல்லி, நாங்கள் பலவீனம் உள்ள பாண்டங்கள், பலவிதமான குறைவுள்ளவர்கள் தான். ஆனால் நீரோ நிறைவுள்ளவராயிருக்கு. உமக்குள்ள இருந்த அதே தாழ்மை, உமக்குள்ள இருந்த அதே அன்பு, உமக்குள்ள இருந்த அதே இரக்கம், உமக்குள்ள இருந்த அதே தயவை கட்டிடுங்கப்பா.
சுவாமி, ஈகவோடு இருக்கிற மக்கள் நிமித்தம் துன்பத்தின் ஊடாக, வேதனை ஊடாக கடந்து செல்கிற ஒவ்வொரு பாதையை நீர் பார்க்கிறீரப்பா. சவுல் ராஜா பலவிதமான காரியங்கள் தாவீதுக்கு எதிராக அவர் செய்ய முயற்சி செய்திருந்தாலும், ஆனால் தேவன் தாவீதோடு பட்சமாக இருந்தபடினால் சவுல் கிட்ட வர முடியல, அவரை அழிக்க முடியல, அவர் ஒன்றும் செய்ய முடியவில்லை. கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம் பட்சமாய் இருப்பார். அவர் நீதியை சரி கட்டுவார். அவர் நமக்காக யுத்தம் செய்வார். ஜெயத்தை கட்டிடுவார், நன்மையை கட்டிடுவார். ஆதலால் தற்போது இருக்கிற சூழ்நிலை பார்த்து கலங்க வேண்டாம். எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற தேவனாகிய கர்த்தர் நீங்கள் வடித்த ஒவ்வொரு கண்ணீர், நீங்கள் பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கு ஈடாக ஏற்ற பலனை, நன்மையை தரப்போவது நிச்சயம். நம்பிக்கையோடு இருங்க, எதிர்பார்ப்போடு இருங்க, கர்த்தரே சார்ந்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.